ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பூஜை பாத்திரத்தை எப்படி பளிச்சுன்னு மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த 3 பொருள் போதுங்க, சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அந்த லெமனை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த லெமனுக்கு மேலே லைட்டாக சால்ட்டும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பொருளும் சேர்த்து அந்த லெமன் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்க்கும்பொழுது பூஜை பாத்திரங்கள் தங்கம் போல் ஜொலிக்க ஆரம்பிச்சிடுங்க. எவ்வளோ பழைய பாத்திரமாக இருந்தாலும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சால்ட் தீந்து போச்சு, கரைஞ்சிருச்சு அப்படின்னா பேக் சைடு நீங்கள் திருப்பி தேய்க்கும்பொழுது லைட்டாக சால்ட்டும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி தேய்ச்சிக்கிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் தேய்ச்சி முடித்த பிறகு எல்லா பூஜை பாத்திரங்களையும் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் நம்ம நார்மலாக விம்பார்லாம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்க்ரப்பரும் விம்பாரும் யூஸ் பண்ணி அழகாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இந்த விளக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி முடித்த பிறகு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் விம்பாரும் அந்த ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறதுக்காக தனியாக எந்த பொருளும் நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே போதும். நீங்கள் லெமனும் சால்ட்டும் மஞ்சள் பொடியும் வச்சு தேய்க்கும்போது தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த லெமன் ஜூஸ்லேயே அந்த சால்ட் கரைஞ்சி உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்க்கும்பொழுது. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்க்கும்போது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணணும். உப்பு தண்ணிலாம் யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ணும்பொழுதே தெரியுது எந்த அளவுக்கு பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சத்யா, கண்ணன், கீர்த்திகா, கோவிந்த், இன்பா, சரண்யா, ராஜ், பிரசன்னா, பவி, ஆர்கே செல்வி, கனகவல்லி, சோலை ஆனந்தன், ஃபர்சனா, ஃபாசல், அன்னபூரணி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அந்த மூடியில் நான் ஹோல்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வாசனை பொருட்கள் ஏதாச்சும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் வாசனைக்காக ஊதுவத்தி யூஸ் பண்ணணும் இல்லைங்களா, அந்த ஊதுவத்தி தான் பொடிச்சு எடுத்துக்கிறேன். லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி இடிகள் வச்சு தட்டினீங்களா போதும், அந்த ஸ்டிக்கில் இருந்து அந்த பவுடர் எல்லாமே தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பொடியை இந்த மாதிரி அந்த கல் உப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் அதுக்கு மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் இருந்தால் போதும், நிறையெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருட்கள் இருந்தாவே போதும், உங்களுடைய ரூமை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் காசு கொடுத்து ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாத்ரூமில் வைக்கிறதா இருந்தால் கூட இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்ரூமுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்னஸ் வாங்குவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி சூப்பராக ரூம் ஃப்ரெஷ்னரோ இல்லை பாத்ரூம் ஃப்ரெஷ்னரோ நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்மெல் மைல்டாக இருந்தாலும் பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு.
இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர், பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கண்டிப்பாக பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்கும். அதை வந்து ஏதாச்சும் ஒரு மூலையில் வந்து வேஸ்ட்டாக போட்டு வச்சுருப்போம். அப்படி இல்லைனா தூக்கி போட்டுருவோம். இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நம்ம சூப்பராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே இந்த மாதிரி நான் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ்லாம் நீங்கள் எரேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் எதையுமே ரிமூவ் பண்ணல, அதுக்கு மேலேயே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி பெயிண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் மறைஞ்சிரும், லைட்டாக தான் தெரியும். அந்தளவுக்கு வந்து பிரைட்டாலாம் எதுவும் லெட்டர்ஸ் தெரியாது. பாருங்கள், நான் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்டருக்கு க்ரீன் கலர் கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு பாக்ஸில் நீங்கள் ஒரு 7லேருந்து 8 சிரப் பாட்டில்களும் தாராளமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். பாருங்கள், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம அங்கங்கே வந்து பாட்டில்ஸை வச்சுட்டு தேடிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரே ஒரு கண்டெய்னரில் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி புக்ஸில் வந்து ஸ்பைரல் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்பைரலை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைரலை அழகாக அந்த பேப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டிக் வந்து மெல்லிஸாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற அந்த ஸ்பைரலுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்குடைய திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, லெங்க்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு மேலே அந்த ஸ்டிக்கில் வந்து 2 சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறை வந்து கட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த கயிறு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்காக தாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசர் பார்க்க தாங்க சின்னதாக இருக்கும், பட் அதனுடைய பலன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி செயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போட்டு போக நிறையவே வச்சுருப்போம். எல்லா செயினையும் ஒன்றா போட்டு வைக்கும்பொழுது கஜ கஜன்னு இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற செயின்ஸை அழகாக வந்து நிறைய செயின்ஸ் வந்து இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஐடி கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஐடி கார்டு வேணாலும் அழகாக நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி மெடிசன்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லையா பாக்ஸ், இந்த காட்டன் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே சைஸாக எடுத்தாலும் ஓகே தான், பட் 2 சைஸாக எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் சைஸில் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழைய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட கிஃப்ட் ரேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கூட இதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாத்தை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு உள்ள அந்த பாக்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த பாக்ஸுடைய பாட்டமில் வந்து ஹோல்ஸ் வந்து நீட்டாக இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்காக தனியாக கட் பண்ணிலாம் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. லைட்டாக வந்து கத்தியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி கிடைக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த கிளாத்துக்குள்ளே அந்த பாக்ஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத கிளாத்தெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான பகுதியை மட்டும் அழகாக நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிச்சம் இருக்கக்கூடிய போர்ஷன்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த போர்ஷன் வந்து அந்த பாக்ஸ்லேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிஃப்ட் ரேப்பரை அழகாக கூட இதுக்கு மேலே கட் பண்ணி ஒட்டிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ நம்ம பாட்டம்லேயே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து க்ளோஸ் பண்ணி விடுற மாதிரி வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாத் தனியாக கட் பண்ணி கூட நீங்கள் இந்த பாட்டமை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கலாம். அப்படி அட்டையை கூட கட் பண்ணி கூட நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இதுக்கு பாட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உண்டியெல்லாம் நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க. உங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பாக்ஸை ஒரு பிள்ளைக்கோ இன்னொரு பாக்ஸை இன்னொரு பிள்ளையோ நம்ம யூஸ் பண்ண சொல்லிக்கலாம். உண்டியல் வாங்குறதுக்காக காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு குட்டி உண்டியல் ரெடி பண்ணியாச்சு. இந்த உண்டியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய
பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.